வணக்கம் மாஸ்டர் டெக்னிக். நம்ம உபயராசி வரிசையில இன்னைக்கு நாம பார்க்கக்கூடியது முதல் ராசியாகவும் மிதுன ராசி. மிதுன ராசி ஒரு உபயராசி பிளஸ் காற்று ராசியும் கூட காலபுருஷ தத்துவப்படி மூன்றாவது ராசியான இது தகவல் தொடர்பு மற்றும் புத்தி செலுத்தனத்திற்கான ஒரு ராசியாக இருக்கின்றது. நாம் முன்பே பார்த்தது போல மிதுன ராசி உபயராசிகளுக்கு எல்லாமே ஒரே ஒன்றுதான் ஆர்வம். தனக்கு எதில் ஆர்வம் இருக்கின்றதோ அதே அந்த துறையில் தேர்ந்தெடுத்து பணி செய்யும் பொழுது இவர்கள் வெற்றியை எளிதாக கண்டடைய முடியும். சோ இவங்களுக்கு மிதுன ராசிக்கு பார்த்தீங்கன்னா ஐந்தாம் வீடு என்பது ஆர்வத்தை குறிக்கக்கூடிய சுக்கரன் வீடாக இருப்பதனால உங்களுக்கு புத்தி செலுத்தனம் மற்றும் ஆர்வத்தின் அடிப்படையில் கலைநயமான ஆர்வமாக இருக்கலாம். இசை, ஆடை, அலங்காரம் அல்லது பொதுஜன தொடர்பு இவற்றில் ஆர்வம் அதிகமாக இருக்கும். இந்த துறையில் காட்டும் ஈடுபாடு என்பதை இவர்கள் பெரிய வெற்றியாளராக மாற்றிவிடக்கூடியதாக இருக்கும். சோ இவங்க மகிழ்ச்சியான மனநிலையில் தான் இருப்பாங்க. இவர்களுடைய ஆர்வம் எப்போதும் புதுமையை தேடியபடியே இருக்கு. புதிய மனிதர்களை சந்திப்பது, புதிய இடங்களுக்கு செல்வது, புதிய வாடிக்கையாளர்களை பார்ப்பது அவர்களுக்கான வெற்றி வாய்ப்புகள் உருவாக்கும். புதிய வாய்ப்புகள் உருவாகக்கூடியதாக இருக்கும். அதே போல இவர்களுடைய தைரியம், வீரியம் என்பதை கம்பீரமாக பேச்சின் மூலமாக வெளிப்படக்கூடியதாக இருக்கும். கலகலப்பாக பேசும் ராசியாக இருந்தாலும் கூட முயற்சியில் வரும்போது இவங்களுடைய பேச்சில் ஒரு அதிகாரமும் ஒரு தெளிவும் ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். தைரியமான முயற்சிகள் எதை தயங்காமல் தொடங்குவாங்க. எடுத்து பேச்சு மற்றும் மற்றவர்களை பாதிக்கும் வகையில் வலிமையாகவும் இருக்கும். அதுவே இவர்களுடைய பலகீனமாகவும் சில நேரங்களில் புரிவதுடன் இவர்களுடைய தனியான குணமாக இருக்கும், சமையான குணமாக இருக்கும். அதே போல இளைய சகோதரர்களிடமும் ஒரு தந்தை போன்ற பொறுப்புணர்வுடன் நடந்து கொள்வார்கள். இவர்களுக்கு இளையவர்கள் மூலமாகவே கௌரவமான உதவிகள் அல்லது பதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் பிற்காலத்தில் உண்டாகக்கூடிய அமைப்பையும் கொடுக்கும். அதே போல இவர்களது கொள்கைகள் பெரும்பாலும் தனிப்பட்ட லாபத்திற்காக இல்லாமல் சமூக மாற்றத்திற்காகவோ அல்லது பொது நலத்திற்காகவோ இருக்கும் பொழுது இவர்களுடைய வெற்றி என்பது நிலைத்ததாக இருக்கும். தந்தை வழி சொத்துக்கள் அல்லது பெரிய அதிர்ஷ்டங்களும் இவர்களுக்கு தாமதமாக கிடைக்கும் என்றாலுமே பாக்கியம் கிடைக்கக்கூடியது நிலையானதாக இருக்கும் என்பது இவர்களுக்கு ஒரு ஆறுதலான விஷயங்கள். அதே போல ஆன்மீகம் அல்லது அறிவியல் மிகவும் ஆழமான விஷயங்களை கற்றுக்கொள்ள விரும்புவார்கள். பழைய பழக்க வழக்கங்களை விட அதில் புதுமையை புகுத்தி தர்க்க ரீதியான கொள்கைகளை பின்பற்றக்கூடியவர்களாக இருப்பவர்கள் இந்த மிதுன ராசிக்காரர்கள். சோ மிதுன ராசிக்காரர்களுக்கான பலம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா பன்முகத்தன்மை, சமநிலை, புத்தி, இதையும் சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றல் என்பது பலமாக இருக்கின்றது. ஒரே நேரத்தில் பல வேலைகள் ஈடுபட்டு எதை முடிக்காமல் விடுவது என்பதும் இவர்களுடைய பலவீனம். சோ சூரியன் தரக்கூடிய தன்னம்பிக்கையை பயன்படுத்திக் கொண்டு நிதானத்தோடு ஆக்கப்பூர்வமான ஆர்வத்தையும் கவனத்தை செலுத்தும் போது உயர்ந்த நிலையை அடையலாம்.